அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10ஆம் வகுப்பில் உள்ள இந்திய அரசியலமைப்பு இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா அதோட நிர்வாகம் எதன் மூலியமாக நடைபெறுகிறது, எதனை சார்ந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்டிலோட தேசிய கொடி இதெல்லாம் எதை சார்ந்து ஏற்படுத்தினாங்க அந்த மாதிரி பற்றி பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா எப்படி உருவானுச்சு, அதில் இருக்கிற சிறப்பு கூறுகள் என்ன, அதில் இருக்கிற அடிப்படை உரிமைகள் என்ன, மக்களுக்கான கடமைகள் என்ன, அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறது தான் அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்தது என்பதை பிரதிபலிப்பது தான் பார்த்திங்கன்னா அடிப்படை சட்டமே அரசியலமைப்புன்னு சொல்லுவோம். அது ஒரு நாட்டோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையில் நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அரசியலமைப்பிலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏலேருந்து பார்த்திங்கன்னா தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் அவசியம் பார்த்திங்கன்னா அனைத்து மக்களாட்சி நாடுகளும் பார்த்திங்கன்னா தங்களோட நாட்டை பார்த்திங்கன்னா நிர்வகிக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை இயற்றினாங்க. அதில் அந்த சட்டம் பார்த்திங்கன்னா குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் பார்த்திங்கன்னா அடிப்படை கொள்கைகளை கொண்டு பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை வகுத்து இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம், அதாவது இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி உருவானுச்சுன்னா 1946 பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு பார்த்திங்கன்னா ஒன்று இங்கிலாந்துலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வருது. அந்த தூதுக்குழுவால் உருவாக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சபையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேசி அரசர்கள், பல்லுஸ்தானில் சார்பில் ஒருவரும், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர்கள் பார்த்திங்கன்னா 3 பேரும் சேர்ந்து மொத்தம் 389 உறுப்பினர்கள் கொண்டது தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை. சரிங்களா? இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றுச்சுன்னா 1946 பார்த்திங்கன்னா டிசம்பர் 9ஆம் நாள் பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவரை யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்புறம் அவர் இறந்துறாரு. அவர் இறந்தனால பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தலைவர்னா அதுக்கப்புறம் துணைத் தலைவர்கள் 2 பேர் இருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா துணைத் தலைவராக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபையில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. அது பார்த்திங்கன்னா 11 அமர்வுகளாக 166 நாட்கள் பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சுனோ அதில் பார்த்திங்கன்னா சில திருத்தங்களை மேற்கொண்டிருக்காங்க. அது மொத்த திருத்தங்கள் பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்கள் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் சட்ட வரைவு குழுவின் தலைவர் பார்த்திங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். சட்டம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் போது அது எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா BR அம்பேத்கர். அதனால் இவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். அந்த அரசியலமைப்பில் எழுதி முடித்த வாட்டி அதோட முகவுரை பார்த்திங்கன்னா முகவுரை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா 22 பாகங்களாக 395 சட்ட பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க. அது எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்திங்கன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் பார்த்திங்கன்னா இந்திய அரசால் பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1950 ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தான் நம்ம பார்த்திங்கன்னா குடியரசு தின நாளாக பார்த்திங்கன்னா கொண்டாடுகிறோம். அதாவது அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா உருவாக்கும் போது 395 சட்டப்பிரிவுகள், 22 பாகங்கள், 8 அட்டவணைகள் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா என்பவர் தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா இத்தாலி பாணியில் பார்த்திங்கன்னா அவரோட கைப்படவே எழுதியிருக்காங்க. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்திங்கன்னா இத்தாலி பாணியில் பார்த்திங்கன்னா எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைடஜா. இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற சிறப்பு கூறுகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா சிறப்புகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட நம்மளோட இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பெரும்பாலான கருத்துக்கள் பார்த்திங்கன்னா
பல்வேறு நாடுகளிலிருந்து தான் பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்மளோட இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா நெகிழும் தன்மையும் மற்றும் நெகிழா தன்மையும் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டாட்சி முறை அரசாங்கம், அதாவது மத்திய அரசு மாநில அரசு 2 அரசாங்கம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 அரசாங்கமே இணைஞ்சு தான் செயல்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை அரசாங்கம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்தது இல்லை, அதனால சமய சார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்திய நாடு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரமான நீதித்துறை பார்த்திங்கன்னா கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வயது வாக்குரிமை 18 வயது நிரம்பி எல்லாருமே பார்த்திங்கன்னா வாக்களிக்க தகுதி உடையவர்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது முகவுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகவுரை பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்கிறாங்க. இந்த அரசியலமைப்பு இது பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட அடிப்படை கொள்கை என்ன, அதோட நோக்கங்கள் என்ன, அதோட லட்சியம் பற்றி கூறுறதான் பார்த்திங்கன்னா முகவுரைன்னு சொல்லியிருக்காங்க. முகவுரை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லியிருக்காங்க. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு தான் பார்த்திங்கன்னா ஜனவரி, அதாவது நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 தான் சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையால் பார்த்திங்கன்னா 1947 ஜனவரி 22ஆம் நாள் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள் ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த முகவுரையை பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த முகவரியானது பார்த்திங்கன்னா ஒரு டைம் திருத்தப்பட்டிருக்குது. அது 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 சொற்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முகவரியில் பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 சொல்லும் பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மக்களாகிய நம்மளோட அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொல்லோடு தான் பார்த்திங்கன்னா அந்த முன்னுரை பார்த்திங்கன்னா தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம இந்திய மக்களின் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அதுதான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு முகவுரை பார்த்திங்கன்னா கூறுகிறது. அதாவது முகவுரை என்ன சொல்லுதுன்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடுன்னு சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1789ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா பிரெஞ்சு புரட்சி பார்த்திங்கன்னா ஒன்று நடைபெறுகிறது. அந்த போரில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியர்கள் எல்லா மக்களும் சேர்ந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த 3ம் பார்த்திங்கன்னா முழக்கமிடுறாங்க. அந்த முழக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா அரசியலமைப்போட முகவுரையிலும் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். குடியுரிமைங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ வாக்களிக்கிறோம்ல எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குடியுரிமை பெற்றனால தான் இருக்கிறோம். சிட்டிசன் என்ற சொல் பார்த்திங்கன்னா சிவில் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து தான் பார்த்திங்கன்னா பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிட்டிசன்கிற சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அதோட பொருள்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாடு இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் பார்த்திங்கன்னா வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குடியுரிமை பற்றி சொல்கிற பிரிவு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு பகுதி 2 சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடியுரிமை பற்றி தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா எப்போ ஏற்றிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1955ஆம் ஆண்டு தான் பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா ஏற்றினாங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி குடியுரிமை பெறணும், எப்படி குடியுரிமை இழத்தல் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த குடியுரிமை சட்டத்தில். இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் பார்த்திங்கன்னா இது குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா 8 முறை பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடியுரிமை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பெற முடியும்னா ஒருத்தரோட பிறப்பின் மூலம் பெற முடியும். அதாவது 1950 ஜனவரி 26 தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த சட்டம் நடைமுறை வந்த அன்றோ அல்லது பின்னர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்திய குடிமகன் தான் சொல்கிறாங்க. வம்சாவளிங்கிறது பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 அன்றோ அது பின்னரோ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க தந்தை பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா வம்சாவளி மூலம் இந்திய குடிமகனாக பெற முடியும். குடியுரிமை சட்டம் பார்த்திங்கன்னா பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. பதிவின் மூலம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இந்திய குடியுரிமை பார்த்திங்கன்னா எனக்கு வேணும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பதிவு செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை பார்த்திங்கன்னா பெறலாம். இயல்பு உரிமை
உரிமை மூலம், அதாவது ஒரு வெளிநாட்டவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புக்கு கோரிக்கை வைப்பதன் மூலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய குடியுரிமை பார்த்திங்கன்னா பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. பிரதேச இணைவின் மூலம், அதாவது வந்துட்டு நம்ம நாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறொரு நாடோட போரிட்டு இல்லை அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட இணையுது, அந்த மாதிரி இணையிறப்ப பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய குடிமகனாக தான் பார்த்திங்கன்னா கருதப்படுவாங்க. குடியுரிமை இழத்தல், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1955 பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் குடியுரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா இழக்க முடியுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒருவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாமாகவே முன் வந்து எனக்கு இந்திய குடிமகனாக இருக்க விருப்பமில்லைன்னு சொல்லி குடியுரிமை திறக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறொரு நாட்டோட உரிமை பெறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய குடியுரிமையை பற்றி பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடும். இயல்பு உரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன், அதாவது பார்த்திங்கன்னா இயல்பு உரிமை மூலம் ஒரு வெளிநாட்டோர் வந்து இங்கே குடியுரிமை பெறாங்க, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மோசடி குற்ற வழக்கு இல்லை எதிரி நாட்டுடன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வணிகம் செய்தல் இல்லை 2 ஆண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா சிறை தண்டனை அனுபவிச்சு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களோட குடியுரிமை பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இழக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா பகுதி 3 அதாவது 12லிருந்து 35 வரைக்கும் உள்ள சட்டப்பிரிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை உரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது யூஎஸ்ஏலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகளை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை வந்துட்டு முதல்ல 7 இருந்துச்சுன்னாவும் அது தப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகள் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அரசியலமைப்பு பகுதி 3 வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படை உரிமைகள் என்னென்னு பார்ப்போம். பிரிவு 14 இருக்குது. 14லிருந்து ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை உரிமைகள்லாம் சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு மொத்தம் 6 வகுத்திருப்பாங்க. அதில் வந்துட்டு சமத்துவ உரிமை பார்த்திங்கன்னா 14, 15, 16, 17, 18. 14 பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ டிஎன்பிசி எக்ஸாமே எழுதுகிறோம்னா அது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அது வந்து 14. மதம், இனம், ஜாதி, பாலினம், இதெல்லாம் பிறப்பிடம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாகுபடுத்துவது பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டுள்ளது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 15. இப்போ வேலை வாய்ப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சம வாய்ப்பு தராங்க, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 16. 17 வந்துட்டு பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழித்தல். 17 இராணுவம் மற்றும் கல்வி பட்டங்களை தவிர வேறு எந்த ஒரு பட்டமும் பார்த்திங்கன்னா வச்சுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 18. இது சமத்துவம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் முன் எல்லாமே எல்லாத்துக்கும் சமத்துவம் சொல்கிறதுக்கு தான் எல்லோரும் சமம். அடுத்து நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மதம், இனம், ஜாதி, பாலினம் பார்த்து நாங்கள் வேறுபடுத்த மாட்டோம், எல்லாத்துக்கும் பொது வேலை வாய்ப்பு வழங்குவோம். தீண்டாமை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒழிச்சிட்ருக்காங்க. இராணுவம் மற்றும் கல்விசார பட்டங்கள் வேறு எந்த ஒரு பட்டமும் வச்சுருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமத்துவ உரிமை. அடுத்து சுதந்திர உரிமை, அதாவது வந்துட்டு பிரிவு 19 வந்துட்டு பார்த்திங்கன்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்க உரிமையெல்லாம் இருக்குது. ஒரு கூட்டம் போடுவதற்கு, ஒரு சங்கம் தொடங்குவதற்குன்னு மக்களுக்கு அவங்க விரும்புகிற இடத்துல போயிட்டு பார்த்திங்கன்னா தொழில் செய்யவும் வேலை செய்யவும் உரிமை இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 19வது பிரிவு 19. பிரிவு 20 என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 வந்துட்டு பார்த்திங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு பெரும் உரிமை. 21A பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி பெரும் உரிமை. ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறந்த எல்லா குடிமகனுமே தொடக்க கல்வி வந்துட்டு பெறுவதற்கான உரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிவு 21A வந்துட்டு சொல்லுது. பிரிவு 22 வந்துட்டு பார்த்திங்கன்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக பாதுகாப்பு உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது 23, 24. அதான் வந்துட்டு சுரண்டலுக்குன்னா கொத்தடிமையாக போய் வேலை செய்கிறது, கட்டாய வேலை, மனித தன்மையற்ற செயலில் பார்த்திங்கன்னா வியாபாரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனித தன்மையற்ற செயலெல்லாம் பார்த்திங்கன்னா தடுக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிவு 23. பிரிவு 24 வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் வந்துட்டு முறையை தடுக்கிறது பற்றியும் சொல்லியிருக்காங்க, இந்த தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில். அடுத்தது சமய சார்பு உரிமை, அதாவது எந்த ஒரு மதத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம யார் வேணாலும் பின்பற்றலாம். அது வந்து 25 பிரிவு. சமயம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மதத்தை வந்து நிர்வாகம் பண்ணலாம், அது வந்து 26. எந்த ஒரு மதத்தையும் பார்த்திங்கன்னா பரப்பதற்காக வரி எதுவுமே நம்ம செலுத்த தேவையில்லை, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிவு 27. 28 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம்
கலாச்சார உரிமை. பிரிவு 29 பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 பார்த்திங்கன்னா சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவி அவற்றை நிர்வகிக்கும் உரிமை பார்த்திங்கன்னா பிரிவு 30. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையிலேருந்து இங்கே அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பார்த்திங்கன்னா பிரிவு 32. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட அடிப்படை உரிமைகளுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை அணுகி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32. ஆக்சுவலாக 31 ஒன்று இருந்துச்சு, அது வந்து சொத்துரிமையாக இருந்துச்சு. அந்த சொத்துரிமை பார்த்திங்கன்னா 1978ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 44வது சட்டத்திட்டத்தின்படி அந்த அடிப்படையில் இருந்த சொத்துரிமை பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டு 300A12 வந்துட்டு பார்த்திங்கன்னா பகுதி 12 307 பார்த்திங்கன்னா அது ஒரு சாதாரண உரிமையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை பிரிவு 32 தான் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை. நம்ம நீதிமன்றத்தை நாடி நம்மளோட உரிமையை பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 32. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீதி பேராணைங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நீதிமன்ற முத்திரத்துடன் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் பார்த்திங்கன்னா நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்னு 2 நீதிமன்றமே பார்த்திங்கன்னா 5 வகையான நீதி பேராண்மை பார்த்திங்கன்னா வெளியிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பின் பேராணை, தகுதிமுறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஆணையங்களை பார்த்திங்கன்னா இந்த நீதி பேராணை வந்துட்டு பார்த்திங்கன்னா விடுறாங்களா, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போன்ற ஆவணங்கள் விடுறதுனால பார்த்திங்கன்னா இது மக்களோட உரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுனால உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இருக்குதுல்ல, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பது. அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி, அதாவது அவசர சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா பிரிவு 352 குடியரசுத் தலைவரால் அவசர நிலை வந்துட்டு பிரகடனப்படுத்தும் போது இந்த பிரிவு 19 பார்த்தோம்ல, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, சங்கங்கள் ஏற்றுமதிப்பு, அந்த உரிமை அந்த பிரிவு 19 பார்த்திங்கன்னா தாமாகவே பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறுத்தப்படுகிறது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை பிறப்பிப்பதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற உரிமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறுத்தப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிற சட்டப்பிரிவுலாம் பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு பற்றி சொல்லுகிறது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா சமதர்மம், காந்திய மற்றும் தாளார அறிவு சார்ந்தவை என்று பிரிக்கப்பட்டுள்ளது. அதான் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா செயல்படுத்த முடியும். ஆனால் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடும் அரசியலமைப்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட கருத்தை தான் மட்டும்தான் தெரிவிக்க முடியும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த நெறிமுறையுறுத்தும் கோட்பாடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு மாதிரி டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது அடிப்படை உரிமை பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு பார்த்திங்கன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த அடிப்படை உரிமை பார்த்திங்கன்னா சுருக்கவும் நீக்கவும் முடியாது. ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு பார்த்திங்கன்னா அரசுக்கு வெறும் அறிவுரை மட்டும்தான் கூற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை உரிமை பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கல நம்ம நீதிமன்றத்தை பார்த்திங்கன்னா நாடலாம் அப்படி மாதிரி சட்டப்பிரிவு 32 சொல்லியிருக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு நீதிமன்றத்தையும் பார்த்திங்கன்னா செல்ல முடியாது மாதிரி சொல்லியிருக்காங்க அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடில். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை பார்த்திங்கன்னா சட்ட ஒப்புதல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெறப்பட்டவைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தார்மீக ஒப்புதல் தான் பார்த்திங்கன்னா பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை பார்த்திங்கன்னா வலுப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொள்கைகள்லாம் பார்த்திங்கன்னா செயல்படுத்தும் போது சமுதாயம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் பார்த்திங்கன்னா
உறுதியாகிறது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2002ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட சட்டப்பிரிவு 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பிரிவு 45 வந்துட்டு பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டது. நம்ம இங்கே பிரிவு 21 இல்லை 7 வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்தோம்ல, தொடக்க கல்வி மற்றும் தொடக்க கல்வி பெரும் உரிமை, அதுதான் பார்த்திங்கன்னா அது இங்கே எப்படி வந்துச்சுன்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. 2002 பார்த்திங்கன்னா 87வது சட்ட திருத்தம்படி இந்திய அரசியலமைப்போட 45 வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிவு 45 பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 21 கீழ் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி அடிப்படை உரிமையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டுள்ளது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா அது நம்மளோட அரசியலமைப்பில் இருக்குது. அதே மாதிரி அடிப்படை கடமை மக்கள் ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்திய நாட்டுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் என்பவை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து தான் பார்த்திங்கன்னா இது பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் அந்த கமிட்டி தான் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா செய்ய பரிந்துரைச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய பரிந்துரைச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் அந்த கமிட்டி தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்த குடிமக்களினோட சில பொறுப்புகளை வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பகுதி 4A அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பகுதி 4ன்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை கடமைகளை பார்த்திங்கன்னா பகுதி 4Aன்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெறிமுறையுறுத்தும் கோட்பாடில். இதுவே அடிப்படை கடமைகளை பார்த்திங்கன்னா இந்த 51Aவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் சேர்த்துருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிப்படை கடமைகளின் பட்டியல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பும் அதன் கொள்கைகள் நிறுவனங்கள் மற்றும் தேசிய கீதம் தேசிய கொடி தேசிய சின்னங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மதிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அதோட கருத்துக்களை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா போற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டோடு நம்ம இந்தியாவை பேணி காக்கணும், தேச பாதுகாப்புக்காக நம்ம தேவைப்படும் போது தேச பணியாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. சமய மொழி பிராந்தியம் அல்லது பகுதி இந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை வந்துட்டு தரக்குறைவாக நடத்தக்கூடாது, தீய பழக்கத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா விடணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்மளோட உயர்ந்த பாரம்பரிய கலாச்சாரம் நம்மளோட கலாச்சாரத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா மதித்து போற்றணும். காடு ஏரி ஆறு வனவிலங்குகள் உயிரினங்கள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாக்கணும். அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வன்முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா கைவிட்டுட்டு பொது சொத்துக்கள்லாம் வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடு ஏன்னா அனைத்து செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா சிறந்தவற்றை தான் நம்ம நோக்கி செயல்பட்டு இந்த தேசத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதனையாக உழைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன முக்கியமான சொல்லியிருக்காங்கன்னா 6 to 14 வயது உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குறது. இப்போ நம்ம பார்த்தோம்ல தொடக்க கல்வி பெறுவது 87வது சட்ட திருத்தம் 2002 அந்த மாதிரி அதோட இதில் பார்த்திங்கன்னா 51A அதாவது வந்துட்டு கேல வந்துட்டு பார்த்திங்கன்னா 11வது அடிப்படை கடமைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு. இந்த மூலிமா பார்த்திங்கன்னா இது என்ன சொல்லுதுன்னா 6 to 14 வயது இருக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கட்டாய கல்வி வந்துட்டு பார்த்திங்கன்னா அனைவருக்கும் கல்வி வாய்ப்பினை வந்துட்டு பார்த்திங்கன்னா வழங்க வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய மாநில உறவுகள் அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டமன்ற மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் 2 அரசாக நம்மளோட இந்தியா வந்துட்டு ஆடணும்னு சொல்லியிருக்காங்க. மத்தியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க, மாநிலத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சட்டமன்றம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறவுகள் நிர்வாக உறவுகள் நீதி உறவுகள்னு 3ஆக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறவுகள்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா முழுமைக்கும் பார்த்திங்கன்னா சட்டமியற்ற அதிகாரம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அதே மாநிலங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா சட்டமியற்றும் அதிகாரம் பார்த்திங்கன்னா மாநில அரசாங்கத்திடம் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் 3 பட்டியலாக பிரிச்சிருப்பாங்க. மத்திய பட்டியலில் உள்ள துறைகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் சட்டம் இயற்ற முடியும். இதுவே மாநில பட்டியலில் இருக்கிற துறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மாநில அரசு சட்டம் இயற்ற முடியும். இப்போ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா பொதுவாக சில துறைகள் இருக்கும். அந்த துறைகள் மீது பார்த்திங்கன்னா மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், மாநில அரசு சட்டம் இயற்றலாம். அப்படி மாநில அரசு சட்டம் இயற்றினாலும் மத்திய அரசு என்ன சட்டம் சொல்லுதோ பொதுத்துறையில் இருக்கிற
பொது பட்டியலில் இருக்க துறைகள் மீது மத்திய அரசு என்ன சொல்லுதோ அந்த சட்டம் தான் பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் பார்த்திங்கன்னா 7வது அடிப்படை அட்டவணை தான் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய அதிகார பகிர்வு வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ தற்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் 100 துறைகளும் மாநில அரசு பட்டியலில் 61 துறைகளும் ரெண்டுக்கும் இடையில பொதுவான பட்டியலில் பார்த்திங்கன்னா 52 துறைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1976 42 சட்ட திருத்தப்படி 5 துறைகள் பார்த்திங்கன்னா மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா கல்வி, காடு, எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் மற்றும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தை தவிர பிற நீதிமன்றங்களோட நீதி அதிகார நிர்வாகம் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் போயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிர்வாக உறவுகள் ஒரு மாநில அரசில் நிர்வாக அதிகாரம் பார்த்திங்கன்னா அந்த மாநில அரசில் மட்டும்தான் அந்த மாநிலத்துக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சட்டமேற்றும் தகுதி எல்லாமே அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெற்றிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மத்திய அரசு பிரத்யேக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. அவை நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டம் இயற்ற சிறப்பு அதிகாரமும் மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது ஆகியவை. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாநில அரசு செஞ்சு கொள்ளும் உடன்படிக்கை ஒப்பந்தங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான் நிர்வகிக்கும். நாடாளுமன்றத்தில் தொடர்பான விஷயங்களை பார்த்திங்கன்னா சட்டமேற்றும் அதிகாரம் பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நிதி உறவுகள் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 வந்துட்டு பார்த்திங்கன்னா 268 293 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிர்வாக அதிகாரம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பகுதி 12 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருக்கோம். என்னது சொத்துரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா 1978 44 சட்ட திருத்தம்படி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட அடிப்படை உரிமையிலான சொத்துரிமை பார்த்திங்கன்னா பகுதி 12 307 கீழ் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அது பகுதி 12 அந்த 12க்காக இது ஞாபகப்படுத்தினேன். இப்போ நிதி உறவுகளை பார்த்திங்கன்னா அடிப்படை சட்டம் பகுதி பார்த்திங்கன்னா 12 இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 268 293 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிதி உறவுகள் பற்றி சொல்லுது. இந்த நிதி உறவுகள் பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வரி விதிப்பாங்க. அது வரி விதிக்கிறது பார்த்திங்கன்னா 2 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு தான் பார்த்திங்கன்னா பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வரி வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் பார்த்திங்கன்னா பிரித்து கொள்ளப்படுகிறது. அதாவது குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு 280 கீழ். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவை பற்றி ஆராயறதுக்காக பார்த்திங்கன்னா தமிழக அரசு 1969 பார்த்திங்கன்னா PV ராஜமன்னார் தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சேர்ந்து ஒரு குழு வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அலுவலக மொழிகள் பார்த்திங்கன்னா பகுதி 17 343 351 வரைக்கும் இருக்கிற சட்டப்பிரிவுகளை பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டில் இருக்க அலுவலக மொழிகள் பற்றி சொல்லுது. அலுவலக மொழிகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 14 இருந்ததாகவும் இப்போ 22 மொழிகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2004 ஆண்டு பார்த்திங்கன்னா செம்மொழிகள்னு ஒரு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்துட்டு பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிகளோட தகுதியை வந்துட்டு பார்த்திங்கன்னா அளித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மொழி வந்துட்டு பார்த்திங்கன்னா 2004 சமஸ்கிருதம் 2005 தெலுங்கு மற்றும் கன்னடம் பார்த்திங்கன்னா 2008 மலையாளம் 2013 ஒடியா வந்துட்டு பார்த்திங்கன்னா 2014 இயர்லாம் பார்த்துக்கோங்க வரிசையாக வருது. தமிழும் சமஸ்கிருதமும் 2004 2005 அடுத்தடுத்து இயரும். தெலுங்கு கன்னடம் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்துலேயும் மலையாளமும் ஒடியாவும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் 2013 2014 வந்துட்டு பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அவசரகால ஏற்பாடு பார்த்திங்கன்னா தேசிய அவசரகால நிலை பார்த்திங்கன்னா 352 இது மாநில அவசர நிலை பார்த்திங்கன்னா 356 நிதி சார்ந்த அவசர நிலை பார்த்திங்கன்னா 360 ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 4 நாள் வித்தியாசம் இருக்குது. அதை வந்துட்டு போர் வெளிநாட்டோட ஆக்கிரமிப்பு ஆயுதம் எந்த கிளர்ச்சி இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவசர நிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா பிறப்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பின்
காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்தி கிளர்ச்சிக்கான காரணமாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்நாட்டு அவசர நிலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா அவசர நிலை 3 வருஷம் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அது 62, 1962, 1971, 1975 3 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. மாநில அவசர நிலை பார்த்திங்கன்னா 356. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாநில அரசில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட மாநில அரசால் பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்பட முடியாத போது பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்துட்டு மாநில அரசாங்கத்தில் இருக்க ஆளுநர் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிவு 357 கீழ் மாநில அவசர நிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா செய்கிறதுக்காக பரிந்துரைப்பார். அப்படி அவர் பரிந்துரைச்சது பார்த்திங்கன்னா இதாகிடுச்சுன்னா நம்ம மாநிலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாநில அவசர நிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரகடனப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாநில அவசர நிலை பார்த்திங்கன்னா ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். 1 வருஷத்துக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா தொடர முடியும். அதிகபட்சமாக ஓராண்டிலிருந்து 3 ஆண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா இது இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாநிலம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கீழே தான் பார்த்திங்கன்னா ஆளப்படுகிறது. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் ஆளுநராக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாநிலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிர்வாகம் எல்லாமே நடைபெறும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் முதலாக 1951 அதாவது 1950 ஜனவரி 26ஆம் நாள் தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1951 பஞ்சாபில் தான் பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நிதி சார்ந்த அவசர நிலை பார்த்திங்கன்னா 360. இந்த நிலை பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்ததில்லை இந்தியாவுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லு மாற்றம் மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு எதை வச்சு திருத்துறாங்கன்னு சொல்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. அது பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 368வது சட்டப்பிரிவு இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய அடிப்படை அரசியலமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை சட்டத்தை திருத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கொள்கிறாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பகுதி 20 368. இந்த அரசியலமைப்பு சட்டம் பார்த்திங்கன்னா செய்வதில் என்னென்ன நடைமுறை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் 2 அவையிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஃபஸ்ட்டு அது மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும். அந்த மசோதா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவையிலும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்தவங்களை பார்த்திங்கன்னா 3/2 பங்கு பார்த்திங்கன்னா அந்த மசோதாவுக்கு வந்துட்டு வாக்களித்தாங்கன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். குடியரசுத் தலைவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருத்தங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் அதாவது பகுதி 20 வந்துட்டு பார்த்திங்கன்னா 368 தானே. அந்த 3 வகையில் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யலாம். அதாவது நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலமாகவும் நாடாளுமன்றத்தோட சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலமாகவும் அப்படி இல்லைன்னா நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் பெற முடியும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக சட்ட மசோதா, அடுத்தது சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலமாக சிறப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா சிறப்பு மற்றும் பாதிக்கு மேலே மாநிலங்களோட ஒப்புதல் பெற்றதை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்போட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதோட அரசியலமைப்புங்கிறது பார்த்திங்கன்னா எப்போ ஏற்படுத்தினா 1942வது அரசியலமைப்பு சட்டம் 1976ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட 42வது சட்ட திருத்தம் தான் பார்த்திங்கன்னா அரசியலமைப்புன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா அறியப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசியலமைப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா சீர்திருத்தத்துக்காக குழுக்கள் எல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. எப்போன்னு பார்த்திங்கன்னா 2000 மற்றும் ஏப்ரலில் வந்துட்டு 2007 இந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா குழுக்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த குழுக்களை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2000 பார்த்திங்கன்னா இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி MN வெங்கடாஜலயா தலைமையில் பார்த்திங்கன்னா தேசிய சீராய்வு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சாங்கன்னு இதுக்காக அரசியல் சீர்திருத்தத்துக்காக. அதுவே இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா 2007 ஏப்ரல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 உறுப்பினர்கள் கொண்டது MM பூஜி தலைமையில் பார்த்திங்கன்னா அப்போது இருந்த ஒரு அரசு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆணையம் அமைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க.